ஸ்ரீ மாத்திரை நமக ஜெயகுருதர் ஜெயகுரு பரசுராம் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கேன், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 13/2/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:07 மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நன்மைகளும் இருக்கு, அதே நேரத்துல விரயங்களும் அதிகமாக இருக்கு. 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், ராகு, செவ்வாய், புதன் கிரகங்கள் இருக்கு. இந்த 5 கிரகங்கள் இருக்கு. ஸோ இந்த கிரகங்கள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நிறைய நன்மைகள் இதாங்க இருக்கு. அதாவது 60% உங்களுக்கு எல்லாமே சிறப்பான பலன்கள் தான். 40% கஷ்டமான்னு கேட்காதீங்க, கவனமாக இருக்கணும், அவ்வளவுதான். பொதுவாகவே மீன ராசி அப்படின்னா ஒரு பிரச்சனையில போய் சிக்கிக்கவே மாட்டீங்க. அந்த விஷயங்கள்ல இருந்து எப்படி வெளியில வரலாம், அழகா நம்ம சிக்காம வெளியில வரலாங்கிற கலைகள் உங்களுடைய ராசிகிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அதே மாதிரி இந்த மாசம் ஃபாலோ பண்ணிருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது கவனமாக செய்யுங்க. நிறைய நன்மைகள் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம்லாம் இந்த மாசம் வருமான்னு கேட்டா கட்டாயம் வரும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த காலம் இந்த காலம் தான். ஸோ அதனால என்னங்க இன்வெஸ்ட்மெண்ட்ட, காசே இல்ல விரயமா போயிட்டு இருக்கு, எங்க போய் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்காதீங்க. அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த பெருசு பண்றது, அபிவிருத்தி பண்றது, அதெல்லாம் இந்த மாசம் நடக்க போகுது. காசு இருக்கோ இல்லையோ ஒரு விஷயத்த தொடங்கி அதை செயல்படுத்த போறது இந்த மாசத்துல தான். அதனால அமைப்புகள் கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கு. விரயம் விரயம் நினைக்காம நல்ல அமைப்பு தான் நமக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கணும். 12ஆம் இடம் தான் வெளிநாட்டு வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடியது. வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சா அது வராதா, அது மாதிரி அதே தான் சேம். உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு, கவலையே படாதீங்க. இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த தொழில கூடுதலான கவனம் இருக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இத போட்டா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுட்டு பண்ணணும். அடிஷனலா ஒரு கம்பெனியா ஓப்பன் பண்றது, வேற பக்கம் ஓப்பன் பண்றது, வேற மாநிலங்கள்ல, வேற நாடுகள்ல ஓப்பன் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. தொழில் இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் இது அற்புதமா இருக்குங்க. நல்ல காசு பணம் பார்த்துரலாம். தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானம், ரெகுலரா இன்கம் வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். அந்த மாரி வருமானங்கள்லாம் உங்களுடைய ராசிக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி குருவோடைய பார்வை 12ஆம் இடத்துல இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி வெளிநாடுகளுக்கு செல்றது, உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ, படிப்பு ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு. கட்டாயம் யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப தூரம் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பா மாறிரும். நீங்க விரும்பின ஒரு விஷயம், ஆனா அந்த ஒரு கம்பெனில வேலை பார்க்கலாம்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த போஸ்ட்ல நம்ம வேலை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா என்ன அதுல ஒரு சிக்கல் அப்படின்னா, நீண்ட தூர பிரயாணங்கள். டிராவல் டைம் நெறையா இருக்கும். அல்லது ஃபாரின்ல வேலை கிடைக்கிறது. அதே பிரான்ச் ஆனா வெளிநாட்டுல இருக்குது. அந்த மாரி அமைப்புகள உங்களுக்கு கொண்டாந்து குடுத்துரும். நெறைய அலைச்சல்கள் இருக்கு. தொழில் ரீதியா கட்டாயம் அலைச்சல்கள் இருக்கு. உத்தியோக ரீதியா கட்டாய அலைச்சல்கள் இருக்கு. இந்த அலைச்சல்களுக்கெல்லாம் அசரக்கூடாது. பொதுவாவே நீங்க டிராவல் பண்ணி போறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப புடிச்சமான விஷயம் தான். அது கூடுதலா இந்த வாட்டி அதிகமான அலைச்சல்கள குடுக்கும். ஆனா அதுக்கெல்லாம் சலிக்காதீங்க. நல்ல காசு பணம் வந்துரும். நீங்க எந்த அளவுக்கு அலையிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு பணம் கை மேல பலன்கள் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. சரி, ராகுவும் செவ்வாயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கனால 23ஆம் தேதி பிப்ரவரி 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு. அது கூட புதன் இருக்காரு. 6 கூடை சூரியன்லாம் இருக்காரு. மருத்துவ செலவு வந்துரும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாவே விரயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதனால நீங்க டிராவல் பண்ணும்போது செல்ஃப் டிரைவ் உங்கனால பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்க. உங்களுக்கு மைண்ட் சரியில்ல, வேற பக்கம் கான்சன்ட்ரேட் இருக்கு, ஒரே விஷயத்த பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னா, அத எல்லாத்தையும் யோசிக்காம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஆக்டிங் டிரைவர போட்டுறணும். அல்லது ஒரு பஸ் புடிச்சு போங்க, ஒரு கார் புடிச்சு போங்க, ஒரு ட்ரெயின் புக் பண்ணி போங்க, அல்லது ஒரு ஃப்ளைட் புக் பண்ணி போங்க. இந்த மாரி பண்ணிக்கங்க. ஆனா நீங்களே பண்றேன்னு சொல்லிட்டு மைண்ட் வேற வச்சுட்டு ஓட்டுனீங்க அப்படின்னா, பெரிய விரயங்களா முடிஞ்சிரும். அது இல்லாம 12ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாரி ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, உடனடியா மருத்துவர ஆலோசனை பண்ணுங்க. மருத்துவ விரயம் இருக்கு. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாசி மாசத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய கிரக சேர்க்கை இருக்கனால டிசிஷன் மேக்கிங், அதாவது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல குழப்பங்கள் இருக்கும், டென்ஷன் இருக்கும், பிரஷர் தாங்க முடியாத மாரி இருக்கும். நம்ம எடுத்த முடிவே சரியா, தவறா அப்படின்னு தெரியாம இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்.
ஆழமா யோசிச்சு, சிந்திச்சு செயல்படணும். மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுடைய ராசி அதிபதி 10 குடைவரும் உங்களுக்கு குரு தான். உங்களோட ராசி அதிபதி 10 குடையவரும் குரு தான். அவரு 4ஆம் இடத்துலருந்து 10ஆம் இடத்த பார்க்குறாரு. தொழில்ல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இது. அதே மாரி உத்தியோகத்திலயும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்து உங்களுடைய கெரியர் ஃபோக்கஸா இருக்கணுமே தவிர, அத பாதிக்கிற மாரி இருக்கக்கூடாது. சரிங்க 7ஆம் அதிபதி 12ல இருக்காரு. அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலியமா ஏதாவது ஒரு விரயங்கள் அல்லது அவங்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். பொதுவா சண்டை சச்சரவுகள் இந்த காலகட்டங்கள்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 கூடையவரும், 7 கூடையவரும் இணக்கமான சூழ்நிலைகள். ஒன்றா சேரக்கூடாது இல்லையா? ஆனா சேர்ந்திருக்காங்க. அப்ப வந்து சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரும். வாக்குவாதங்கள் அதிகமாக வரும். இதனால டென்ஷன் ஆகுறது, இதனால உங்களோட ஹெல்த் பாதிக்கப்படுறது, இந்த மாரி வரும். பொதுவாவே அமைதியா போறது நல்லது. மீன ராசியில இருக்கக்கூடியவங்க, பொதுவா நல்ல ஃபேமிலிக்காக நெறைய உழைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நபர்களுக்காக தான் நீங்க எல்லாமே டெடிகேட்டடா செய்றீங்க. ஆனா, அவங்க கிட்ட அத எக்ஸ்போஸ் பண்ணணும். பொறுமையா உட்கார்ந்து சொல்லி புரிய வைக்கணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்தோம், கவுத்தோங்கிற விஷயங்களே பேசக்கூடாது. நீங்க என்ன செய்றீங்க? இதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைங்க. பேச்சு திறமை அதிகமாக இருக்கு உங்களுக்கு. அதனால பேசி புரிய வச்சுட்டீங்க அப்படின்னாலே, பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. படிப்பு ரீதியா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நெனச்ச ரிசல்ட் வந்துரும். படிப்புல நல்ல ஞாபகத்திறன், நல்ல தேர்ச்சி பெற்று ரேங்க் ஹோல்டரா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி உயர்கல்வியில படிச்சவங்களுக்கு படிச்சு முடிச்சோனே ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறது. அதே மாரி இன்டர்ன்ஷிப்லாம் பெரிய லெவல்ல பண்றது. நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது. நீங்க நெனச்ச சேலரிலயே வந்து ஒரு இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். படிக்க கூடிய குழந்தைங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான மாசமா தான் நான் சொல்லுவேன். படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப நாளா வேலை இல்லைன்னு தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் ஒரு வேலை கிடைச்சிருங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல கேது இருக்காரு. சர்வீஸ் ஓரியன்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள்ஸு, இந்த லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து கேது இருக்காரு. அதே மாரி வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு மனதளவுல ரொம்ப பிரச்சனைகளா இருந்துட்டு இருந்திருக்கும். படிப்படியா அந்த கடன நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் இந்த மாசம் உங்களுக்கு கிடைச்சு போயிரும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 6ஆம் இடத்த பார்க்கும். அப்போ வந்து 12, 6 பேலன்ஸ் பண்ணும்போது கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டாயம் இது ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும். பொதுவாவே இந்த மாசம் கூடுதலா எந்த இதுல கவனமா இருக்கணும்னா, ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மருத்துவ விரயம் தான் அதிகமாக காமிக்குது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நீங்க பொதுவாவே கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த 7 சனி இருக்கனால, எது சொன்னாலும் எனக்கு நல்லதே நடக்காதுங்கிற ஒரு முடிவுல தான் நீங்க இருப்பீங்க. ஆனாலும் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. சுப விரயங்கள் இருக்கு. திடீர்னு ஒரு வீட்ல நல்ல சுப நிகழ்வுகள்லாம் நடக்கிறது. ஏன்னா குரு அங்க பார்க்குறாரு. அதனால சுப நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுல கவனமாக, பொறுமையாக போங்க. நிதானத்த இழந்துட்டு வாயில வார்த்தைகள விட்றாதீங்க. அது வந்து காலமுச்சூடும் அந்த சொல் வந்து அப்படியே நினைவிலேயே இருக்கும். அதனால தேவையில்லாத வார்த்தைகள விடாதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் வரும். பெண்களாக இருந்தா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் பிரச்சனைகள் இருக்கு. அதனால கவனமா இருங்க. பொதுவாவே மீன ராசிக்காரங்களுக்கு சோம்பேறி அப்படிங்கிறது நெறையா இருக்கு இந்த மாசம். சோம்பேறித்தனம் வந்துரும். மனசு, உடல் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடா இருந்து செயல்படும். மைண்ட்ல வந்து நம்ம காலைல எந்திரிச்சு அத பண்ணணும், இத பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. எந்திரிக்கவே முடியாது. பெட்ட விட்டு எந்திரிச்சா தானே இதெல்லாம் செயல்படுத்த முடியும். அந்த மாரி ஒரு சோம்பேறித்தனத்த குடுத்துரும். இந்த 7 சனிக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. கா காளி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வழிபாடுகள்லாம் பண்ண முடியுமோ, அத்தன வழிபாடுகளும் பண்ணுங்க. இந்த நான் சொன்ன வழிபாடுகள்ல. பண்ணும்போது 7 சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையுங்க. ஜென்ம சனிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அத கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் இந்த வழிபாடு செய்யும்போது நல்ல பலன்கள் கோச்சார ரீதியா உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும்போது, இந்த 7 சனியினால அது கிடைக்காம போயிரும். ஆனா இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது 7 சனி இருந்தாலும், அந்த 7 சனியுடைய தாக்கங்கள் குறைஞ்சு, உங்களுக்கு இப்ப நான் சொன்ன நன்மைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நெறைய வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் தேடி வரும். எங்க பிரச்சனைனாலும் சரி,
உங்களுக்கு காசு பணம் வரதுல குறையாதுங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்பவுமே நல்லா தான் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு இது ரொம்ப சூப்பரான டைம் தான். வெளிநாடுகளுக்கு சென்று பயணம் பண்ணு, வெளிநாட்ல ப்ரோகிராம் பண்றது, காசு பணத்த நல்லா பார்க்கறது, கடன அடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அரசாங்க அதிகாரிகளுக்கு, இங்க பாருங்க நல்ல காசு பணம் வரும். அத போய் ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்றது இந்த மாரி இருக்கும். ஆனா லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடும்போது, இந்த 7 சனி இருக்கு நமக்கு. சனி பகவான் நம்மளைய பார்க்குறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அதனால பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடி தவிர்த்துருங்க. "வருமுன் காப்போம்" அப்படிங்கிற அவேர்னஸ்லயே இருந்துட்டீங்கன்னா, லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபட மாட்டீங்க. ஈடுபட்டாலும் பார்த்து கவனமாக ஈடுபடுவீங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணது, ஒரு ஃபைல மூவ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் உயர் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்படியே கையெழுத்து போடாம, அப்படியே அத இம்ப்ளிமெண்ட் பண்ணாம, இதனால நமக்கு நம்ம வேலைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அத செஞ்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வராது. இல்ல அப்படின்னா, இந்த 7 சனி, இந்த ராகு கேது பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது, உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட வந்து அழுத்தம் குடுக்காம, "எப்பா நான் சொன்னேன் நீ செய்ப்பா, போப்பா" அப்படின்னு ரொம்ப அழகா பாலிஷா தேன் மாரி வந்து பேசி செய்ய சொல்லுவாங்க. நம்மளும் என்ன செஞ்சுருவோம், ஐயோ! உயர் அதிகாரியே நம்மட்ட சொல்லிட்டாங்க. அவரே வந்து இவங்க நம்மள செய்ய சொல்றாங்களே, நம்ம வந்து ஒரு பெரிய இதுல நம்ம செஞ்சுருவோம் ஆர்வ கோளாறுல. கடைசில வந்து பனிஷ்மென்ட் ஆயி ஜெயிலுக்கு போறது யாரா இருப்பாங்க? கீழ இருக்கவங்களா தான் இருப்பாங்க. அதனால கவனமாக இருங்கன்னு நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு இது. அரசியல்வாதிகளுக்கு. இங்க பாருங்க 7 சனி அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனைலாம் கிடையாது. பொதுவாவே இந்த 7 சனியில அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் வந்து கிரக நிலைகள். பொதுமக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஐயோ! பாவம் அப்படிங்கக்கூடிய சிம்பத்தி வந்து பொதுமக்கள்ட்ட உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா, அது வெற்றி வாய்ப்பா மாறுமா அப்படின்னா, கிரக சூழ்நிலைகள் இப்போ சரியில்ல. ஸோ, அதனால பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. யாகங்கள், வேள்விகள், பூஜைகள், புனஸ்காரங்கள்லாம் பரிகாரம் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஜோசியர்ட்ட கேட்டு பண்ணுங்க. இல்ல யாரும் இல்லன்னா, என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிக் குடுக்குறேன். ஆனா, அரசியல்வாதிகளுக்கு நேரம் சரி இருக்கு. 7 சனியாக இருந்தாலுமே, ஜனவசியம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுமக்களுடைய ஆதரவு, சப்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரேம் செட் ஆகும். கட்சி தலைமையிடங்கள் இருக்கு. ஆனா, அந்த விஷயங்கள் வெற்றியா மாறணும் அப்படின்னா, நான் சொன்ன வழிபாடுகள்லாம் பண்ணிக்கங்க. பொதுவாவே வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. 12ஆம் இடத்துல இருக்கறனால, பிரச்சனைகள் இருக்கு. அதேமாரி பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருக்கும். திருமணத்துல வந்து தடை தாமதங்கள் இருக்கும். அதே மாரி இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாவே வந்து பொருளாதார ரீதியா இன்வெஸ்ட்மென்ட், இந்த தொழில் உத்தியோகம், வெளியில போறது, இந்த மாரி விஷயத்துக்குலாம் மீன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாத ராசி பலன்கள். இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம், அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். மார்ச் 11ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 11ங்கிறது வந்து மாசி மாதம் 27ஆம் தேதி. அது வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார் குரு பகவான். மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் 3 கிரக 4 கிரக சேர்க்கை, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. சனி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி 11 பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாசி 17 அதாவது மாசி 17 மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். மாசி 30 அதாவது மார்ச் 14ஆம் தேதி, மார்ச் 14 மாசி 30 அன்னைக்கு சூரியன் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல வந்து சனி, சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த 3 கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது. இந்த 3 கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களே மாறுபடும். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி 3ஆம் தேதி அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு மகா சிவராத்திரி. வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைக்கி தான்
சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது மாசி 3ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு. மாசி 17 பிப்ரவரி 5 செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை, மாசி அமாவாசை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு, தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும், உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி மாசி 18 மார்ச் 2ஆம் தேதி, மாசி 18 மார்ச் 2ஆம் தேதி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அன்றைக்கி பௌர்ணமியும் கூட, அதனால தான் பௌர்ணமி பூஜை. வருஷத்தில் 6 நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மாசி 18 மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாத கடைசி, அதாவது மார்ச் 14ஆம் தேதி மாசி 30ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு. ஸோ காரடையான் நோன்பு அன்னைக்கு ஹோலிகா பண்டிகை, ஹோலி பண்டிகையும் கூட. அது அன்னையோட மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம். அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். மீனராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள். மீனராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக மனசில் பயம் இருக்கும், அந்த பயம்லாம் போகக்கூடிய வகையில் இருக்குது. அஷ்டமாதிபதி உச்சமாக இருக்கார், அதனால் எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்கு குரு பார்வையில் வரார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் நீங்களாக வலிய போய் எதையாவது வாயை விட்டிங்கன்னா அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். ஸோ வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பண விஷயத்தில் தாராள செலவாயிட்டிருக்கு, செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி வந்தாலே என்ன தெரியுமா பிரச்சனை, வீட்டில் சண்டை சச்சரவு வாக்குவாதம் இறைச்சல் நிறையா இருக்கும். இந்த டிவி பார்க்கும்போது கூட ஒரு 15 வால்யூமில் 15 நம்பர் 16 நம்பர் வச்சா பரவாயில்ல, 28 நம்பர் 30 நம்பர் வால்யூம் அலரும், வீடே அதிரும். நீ என்ன சினிமா தேட்டர்லையா பார்க்குறீங்க? வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது மைல்டாக கேட்கணும். மைல்ட்னஸ் காம் மைண்டை கொடுக்கும். மைல்ட்னஸ் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும். இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இந்த காலத்து பசங்களுக்கு. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி தர மாட்டேங்கிறாங்க, சொல்லி கொடுத்தாலும் கேட்கறது இல்லையா? அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், லேவாதேவி பண்ணுறவங்க, ஃபைனான்ஸுக்கு வட்டிக்கு கொடுக்குறவங்க, அதே சமயம் நீங்கள் தந்தையுடைய பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் செலவுகள் அதிகரித்தாலும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது போலீஸ் கேஸுன்னு வந்ததுன்னா அது சம்மந்தமாகவும் செலவு இருக்கும். அப்போ வருமா சார் அப்படின்னு கேள்வி வரும். என்ன சார் நீங்கள் போலீஸ் கேஸ் சம்மந்தமானு சொல்கிறீங்க, ஆனால் போலீஸ் கேஸ் சம்மந்தமாக ஏதாவது வருமா சார் அப்படின்னு கேட்டால் போலீஸ் கேஸ் வராது. நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் போலீஸ் கேஸ் வராது. நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், அடுத்தவனை உரண்டு எடுத்துகிட்டே இருப்பேன் அப்படின்னா அப்போ போலீஸ் கேஸ் வரும். வண்டியில் போகும்போது எச்சரிக்கையாக போங்க. வண்டியில் போகும்போது நீங்கள் ரேஷ் டிரைவிங் போனீங்கன்னா செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் இந்த செலவு எல்லாமே சுப செலவாக இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது, விரயத்தை ஏற்படுத்தாது, உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தாது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சுப செலவுகள் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கான நேரம். வருமானமே இல்லையே சார், நீங்கள் வெளியூரில் போயிருந்தீங்கன்னா வருமானம் வரும். நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தை விட்டு வேறு ஊருக்கு வேலைக்கு போங்க, உங்கள் வீட்டுக்கு நிறைய பணம் வரும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் செலவும் ஜாஸ்தி இருக்குது, வருமானமும் ஜாஸ்தி இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, வருமானத்தை எப்படி கொண்டு வர போகிறீங்க, செலவை எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, அதுதான் உங்கள் சாமர்த்தியம். இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படும். தாய் வழி பேச்சுக்கள் கேட்டு நடந்தால் நல்லது. தாயாருடைய பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா அல்லது தாயாரின் ஆசீர்வாதத்தை பெற்று நடந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது, எதிரிகள் அடங்கி போவார்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மாசி மாதத்திற்கான மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லையா, எனக்கு குலதெய்வம் தெரியாது சார், எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க சார், எங்கள் அம்மாட்ட கேட்ட தெரியல. உங்கள் அம்மாவே குலதெய்வம், உங்கள் அம்மா காலில் விழுங்க. டெய்லி காத்தால ஏந்திரிச்சவுடன் அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். இந்த மாதம் உங்களுக்கு டார்கெட் என்ன? உங்கள் அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். உங்கள் அம்மாவுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, அம்மாவை வீட்டில் பட்டினி போட்டுட்டு கும்பகோணத்தில் போயிட்டு கோதானம் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் பைத்தியகார்த்தனம். வீட்டில் இருக்கிற தெய்வத்தை வழிபடணும். வீட்டில் இருக்கிற தெய்வத்தை விட்டுற வேண்டியது, கோயில் கோயிலாக போய் சுற்றிட்டு இருக்க வேண்டியது. இதெல்லாம் பண்ணுற பைத்தியகார்த்தனம். குலதெய்வத்தையும் தாயாரையும் மதிக்காதவர்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவும் பிரயோஜனம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் உங்களுடைய தாயார் வழிபாடு, இதை ரெண்டையும் பண்ணிட்டு வாங்க. தாயார்னா பெருமாள் கோயில் இருக்கிற தாயார் இல்லை, அது பண்ணலாம். அதை தவிர உங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.